பாக்கியாவை புரிஞ்சுக்காம தண்டிக்கிற குடும்பம் கொலைக்காரன் கூட வாழ முடியாதுன்னு ராதிகா எடுத்த முடிவு. இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் நடந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கோபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ராதிகாவை விடவும் ஓவரா அக்கறை இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது ராதிகாவோட அம்மா கமலா தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கோபி நினைச்சதுக்காக இப்போ கோபிக்கு சப்போர்ட் பண்ற விதமாக தான் ராதிகாவோட அம்மா நடந்துக்கிறாங்க. அதோட கோபியை எப்படியாச்சும் வெளியெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராதிகாவோட அம்மா முயற்சியும் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே மிதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா பிடிவாதமாக இருக்கிறாங்க. அப்போது மாப்பிள்ளை மேலே உனக்கு அக்கறையே இல்லையா, ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமலா கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா, அவர் என்ன நல்லதா செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, இதே மாதிரி நீ ஒரு ஹோட்டல் நடத்தும் போது யாராச்சும் இப்படி பண்ணியிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா? இல்லை அப்படின்னா அவர் நடத்துகிற ஹோட்டலில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அவர் தான் சும்மா பார்த்துருப்பாரா? அதைத்தானே பாக்கியாவும் செஞ்சுருக்கிறா. உண்மையிலேயே எங்களை பற்றி நினைப்பு இருந்துச்சு அப்படின்னா கோபி இந்த மாதிரியான ஒரு கொலைக்காரனாக அவர் மாறி இருக்கவே மாட்டார். முதல்ல கட்டிட்டு வந்தவர் குடிக்காரனாக இருந்தார், இப்போ இவர் கொலைக்காரனாக இருக்கிறாரு. கொலைக்காரனோட நான் எப்படி வாழ முடியும்? உன்ன மாதிரி நானும் பேசாமல் தனியாக மைவை பார்த்து வளர்த்துருக்கலாம். தேவையில்லாமல் கோபியை நம்பினதுனால இப்போ நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா பார்த்தீங்கன்னா புலம்புறாங்க. அடுத்ததா பாக்கியா இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி அண்டு செழியன் வந்துட்டு பாக்கியாவுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. ஆனால் பாக்கியா யார் என்ன சொன்னாலும் நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு எத்தனையோ டார்ச்சர்கள் எனக்கு கொடுத்துருந்தாலும் அப்போ எல்லாமே நான் அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் எப்போ சாப்பாட்டில் கலப்படத்தை கலந்து அதன் மூலியமாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்போவே அவர் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி செழியன் பாக்கியா கிட்டே சொல்லிட்டு போயிடுறாரு. எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஈஸ்வரியுமே இந்த விஷயத்தில் கோபிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்ததான் எழில் தயாரிப்பாளரை பார்த்து எனக்கு இந்த சான்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு அப்பாவா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்தானத்துலேயும் இருந்து உனக்கு நல்ல விஷயத்த பண்ணதே கிடையாது, அதனால் இது அவர் செய்ய வேண்டிய கடமை தான், இதை நினச்சி நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி எழில சமாதானப்படுத்துகிறாங்க பாக்கியா. ஆனாலும் பாக்கியாவை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஈஸ்வரி, செழியன், இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோபமாக பேசி கஷ்டப்படுத்திட்டு வராங்க. அடுத்ததா ஸ்டேஷனில் இருக்கிற கோபி நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாரு. அப்போது அங்கே வந்த ஆனந்த் நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா கோபியை பார்த்து பேசுகிறதுக்காக கோபியோட நண்பர் வராரு. அவர்கிட்ட எப்படியாச்சும் என்ன இப்பயே நீ ஜாமீனில் வெளியெடுத்துடு அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் கோபி நண்பர் மூலியமாக ஜாமீன் கிடச்சி வெளியே வந்துடுவார் போல். இருந்தாலும் இனிதான் கோபிக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ராதிகாண்டு மயூர் 2 பேருமே சேர்ந்து கோபி நீ வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்க போகிறாங்க. ஆனாலும் இப்போ கூட திருந்தாமல் இந்த கோபி பார்த்தீங்கன்னா பாக்கியா மேலே தான் வெறி கொண்டு கோவத்தில் இருக்கிறாரு. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.